கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களுடைய தொடர் தியானங்களின் வரிசையில் இன்றைக்கு சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வயதான காலத்தில் எழுதின ஒரு சங்கீதம் என்று சொல்லி வேத அறிஞர்களால் சொல்லப்படுகிற 71ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்தில் ஒரு தலைப்பு என்று சொல்லி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இது தாவீது தன்னுடைய வயதான காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இவர் தேவனிடத்தில் மன்றாடுகிறார். தேவனுடைய தொடர்ச்சியான அவருடைய உண்மை தன்மை, அவர் விடுதலையாக்குகிறவர் என்கிற விஷயங்களை எல்லாம் இவர் முன்வைத்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதாவது இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது அப்சலோமுடைய அந்த மிகப்பெரிய நெருக்கடியின் மத்தியிலே இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதாவது ஒருவேளை இவருடைய ஆட்சியினுடைய கடைசி காலமாய் இருந்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை. அதாவது இந்த சங்கீதத்தை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்சலோமுடைய அந்த நெருக்கடியின் கீழே அவருடைய ஆட்சியிலே கடைசி காலத்தில் கடவுள், அதாவது ஆண்டோர் மேலே இவர் ஒரு நம்பிக்கை வைத்து இவர் ஏறெடுக்கிற ஒரு மன்றாட்டு என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்திற்கு தலைப்பில்லாதபடியினால இந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று சொல்லி சங்கீதத்தினுடைய அந்த வரிகள் கான்டெக்ஸ்ட்டை வச்சு இந்த விஷயங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு என்ன இசையமைத்தார்கள் தெரியவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விசுவாசத்தில் பலப்பட்ட, விசுவாசத்தில் அதிக நம்பிக்கையுடன் வாழ்ந்த ஒரு எதிரிகளுக்கு எதிராக ஒருவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் அவர் ஒரு ஜெபமாக இந்த சங்கீதத்தை ஜெப சங்கீதமாக ஏறெடுத்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு தெளிவாகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 71ஆம் சங்கீதம் அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை விட்டு தூரமாய் போய்விடாதீர்கள், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய தீவிரியுங்க ஆண்டவரே என்கிற விஷயங்கள் எல்லாம் இவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், வழக்கமான வார்த்தைகள் தான். நான் வெட்கமடைந்து விடக்கூடாது என்று சொல்லி இதில் இன்னொரு விஷயத்தையும் அவர் ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஒரு வித்தியாசமான விஷயங்களை சொல்லுவது சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வழக்கம். அதிலே இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற விஷயத்தை 6வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இவர் சொல்ல வருகிற விஷயத்தை கவனித்தீர்களா? அதாவது நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் நான் கலைக்கப்படவில்லை, அதைத்தான் சொல்லுகிறார். அதுவே அவர் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம், ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது, உறுப்புகள் எல்லாம் வளர்ந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர்ந்தோம். ஆனால் நாம் கலைக்கப்படாமல் இருந்தோமே, அது ஆண்டவர் நம்மேல் வைத்த மிகப்பெரிய கிருபை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆதரவை கர்த்தர் எங்கேயே தொடங்கிட்டார்னா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தொடங்கி விட்டாராம். தேவனுடைய ஆதரவு என்று சொல்லுகிறீர்களே, எப்பொழுதிருந்து ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறார் என்று சொன்னால் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறார். தாயின் வயிற்றிலிருந்து என்னை வெளியெடுத்தவர் நீர்தான், நான் எப்பொழுதும் உம்மை துதிப்பேன். எதற்காக? கர்ப்பத்திலிருந்தே நீர் என்னை ஆதரித்தபடியினால் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி. இப்பொழுது அவர் இந்த சங்கீதத்தை தன்னுடைய முதிர் வயதில் எழுதினார் என்பதற்கு ஆதாரமாக 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். அதே சங்கீதக்காரன், தேவனே எனக்கு தூரமாகி விடாதேயும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லியும் கூட 12வது வசனத்தில் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டிருப்பேன், எப்பொழுதுமே உம்மை துதித்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நாள்தோறும் என்னுடைய வாய் உம்முடைய நீதி அறிவிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறாரே,
கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் என்று சொல்லியும் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஒரு பரிச்சயமான வார்த்தை நம் எல்லாருக்கும் இந்த சங்கீதத்திலே காணப்படுகிறது. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். இது எல்லாருக்கும் பரிச்சயமான, தெரிந்த, பழக்கமான வார்த்தை. நான் பாடும்பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த சங்கீதத்தை பொறுத்தவரை எதில் பாடினார், என்ன இசை, என்ன வாத்தியம், எதுவுமே தெரியவில்லை. ஆனால் இந்த வசனத்தை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இவர் பாடியிருக்கிறார். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்ப சீனியர் ஆயிட்டார், எல்லாம் நிறைய எழுதி ஓய்ந்து விட்டார். ஆகினால இவர் அதை பாடிவிட்டார். ஆனால் இதற்கு தலைப்போ பாட்டோ இசைக்கருவியோ எதையுமே போடாமல் பாடிவிட்டார். ஆகினால் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஆதரித்த தேவன். எத்தனை பேர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், ஆமோதிக்கிறீர்கள், அதற்காக கர்த்தரை துதிக்கிறீர்கள்? சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்லுங்க, என்னை கர்ப்பத்திலிருந்து நீர் வெளியே எடுத்தீர், என் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது நான் ஆதரிக்கப்பட்டேன், நான் அழிக்கப்படாமல் என்னை பாதுகாத்த என்னுடைய தேவனை நான் பாடுவேன், துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஆராதிப்பேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலை பொழுதிலே இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம், கற்பத்தில் இருக்கும் பொழுது ஆதரிக்கப்பட்டேன். கற்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆதரவு தேவையா என்றால், ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஆதரவு தேவை. நம்முடைய ஆதரவு இருந்தபடியினால் நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரை பாதுகாப்பாய் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்தோம். எங்களை ஆதரிக்கிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை பராமரிக்கிற ஒரு தேவன். நீர் யெகோவா, நீர் இரட்சகர், நீர் எங்களுடைய பெலன். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா வயதிலும் எங்களை ஆதரிக்கிற தேவன், முதிர் வயதிலும் பெலன் குன்றி போன பொழுதும் எங்களை ஆதரிக்கிற ஒரு தேவனாய் நீர் இருக்கிறீர். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆதரித்து காப்பாற்றி பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். துதி கனமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.